சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போகும்போது கிராமங்களை கொண்டாந்து செங்கிப்பட்டி கமலா தியேட்டரில் அங்கே ஒரு கமலா இருந்துச்சு, ஒரு டூரிங் டாக்ஸ். அப்ப எந்த போஸ்ட் ஓட்டினாலும் கவுண்டமணி செந்தில் இருக்கும். அப்ப இவ்வளவு அவங்களோட உயரம் இவங்களுடைய ஆளுமை தெரியாது. ஆனா பசங்க எல்லாரும் சரி கவுண்டமணி செந்தில் படம்டா போடம் படம் அடிப்பாங்க. கதாநாயகன் தெரியாது, கதாநாயகி தெரியாது, இயக்குனர் தெரியாது, என்ன கதை தெரியாது. ஆனா அந்த பேரை கேட்ட உடனே படத்துக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு கூட்டத்துல நானும் ஒருத்தனா இருந்தேன். நீங்க உலகத்திலேயே மிகப்பெரிய சர்வாதிகாரியாக நினைக்கப்பட்ட ஹிட்லரையே ஒரு நகைச்சுவை நடிகன் தான் ஈஸியா ஒரு கேளிக்கை சிரிப்பால கடந்து போனோம். சார்லி சாப்ளின்ங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகன். அவன் பெயரை சொல்றதுக்கு பயப்பட்டுச்சு உலகம். ஹிட்லர் பெயரை சொல்றதுக்கு பயப்பட்டுச்சு. ஆனால் ஒரு நகைச்சுவை கலைஞன் திரையில நின்று சாதாரணமா போற தூசியை தட்டி விடுறது மாதிரி ஒரு ஒற்றை புன்னகையா கடந்து போனோம். அந்த விஷயத்த அப்படியே மொழி மாற்றி தமிழ் திரையுலகத்துல பாத்தீங்கன்னா இவர் எவ்வளவு பெரிய விஷயங்களையும் ஈஸியா ஒற்றை சிரிப்புல கடந்து போக கத்துக் கொடுத்தவர் ஐயா கவுண்டமணி ஐயா அவர்கள். அவருடைய படத்துல இன்னைக்கு நானும் ஒரு ஓரத்துல ஒரு புள்ளியா இருக்கேங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா கவுண்டமணி ஐயா பேசின பஞ்சு டைலாக்லாம் வச்சு ஒரு பாட்டு பண்ணலாமான்னு எடுத்தோம்னா கொட்டு ஒரு 50 பாட்டு பண்ணலாம். அவங்களுக்கு அவ்வளவு நகைச்சுவைகள். ஆனா எல்லாத்தையும் ஒரு அடைக்க முடியாது இல்லையா? ஒரு சங்குக்குள் சமுத்திரத்தை அடைக்க முடியாத மாதிரி ஒரு சின்ன துணி. இந்த படத்துக்கு எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் போயிடும் அப்படி எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப சிரமப்பட்டோம். அந்த டயலாக் மட்டும்தான் ஒரு வார்த்தை கூட நான் யோசிக்கவே இல்லை. அண்ணன் ஏற்கனவே பேசி வச்சுட்டாங்க. நாமெல்லாம் ரசிச்ச வரிகள், ரசிச்சு கை தட்டினவர்கள், அதையெல்லாம் எங்க போக்கணும்ட்டு இயக்குனர் இசையமைப்பாளர் சித்தார்த்த கூட உட்கார்ந்து அந்த பாட்டை பண்ணும். எனக்கு ரொம்ப மன நிறைவா இருந்துச்சு. இன்னைக்கு நான் கேட்கும் பொழுது வீட்டுலயே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாட்டு எழுதும்போது. நம்புறீங்களே இல்லையே, ஒரு 50 பக்கம் எழுதிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு டயலாக்ல இருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நாங்க சேகரிச்சு ஒரு அழகான ஒரு ரசனைக்குரிய ஒரு பாடலா கொடுத்தோம்.